ஐயப்பனோட இப்போ எங்கனையா பேட்டர்ன் ரெட் மூளையை யூஸ் பண்ணா போதும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் பார்க்குற டாப் 5ல இருக்கக்கூடிய 5 போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்மளுடைய லிஸ்ட்டுக்கு வந்து போகலாம். இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற படம் 1982 ரிலீஸ் ஆன யுவானிகா. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஒரு நாடக குழுவில் தபேலா வாசிக்கிற நபர் திடீர்னு மாயமாக மறைஞ்சு போகிறாரு. அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னு தெரியாமல் நாடக குழுவில் இருக்கிறவங்களுக்குள்ள பெரிய குழப்பம் ஏற்படுது. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி களத்தில் இறங்கி விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. இந்த நாடக குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்கும் போதும் காணாமல் போன அந்த நபருக்கும் நாடக குழுவில் இருக்கிற நாயகிக்கும் மற்றும் மற்ற உறுப்பினர்களுக்கும் இடையே இருந்த பல கசப்பான உண்மைகளும் ரகசியங்களும் வெளியே வர ஆரம்பிக்குது. ஃபைனலி விசாரணையின் இறுதியில் அந்த நபர் உண்மையிலே ஊரை விட்டு தான் ஓடி போனாரா அல்லது நாடக குழுவில் இருக்கிற யாரோ ஒரு ஆளே அவங்கள வந்து கொண்டுட்டாங்களா அப்படின்றத ஃபைனலாக நம்மளுடைய கதாநாயகன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது தரமான கிளாசிக்கல் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த படம் வந்து பிடிச்சே தீரும். அது மட்டும் இல்லை, போலீஸ் அதிகாரியாக நடித்த நம்மளுடைய மம்முட்டி அவருடைய பெர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். ஒரு கிளாசிக் மம்முட்டி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த நாடக குழுவில் இருக்கக்கூடிய எல்லார் மேலேயுமே சந்தேகம் வரக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருப்பாங்க. அதுவுமே செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாமே எங்கேயுமே போர் அடிக்கலை, அந்தளவுக்கு சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டுமே வந்து அருமையாக இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆனாலும் 25 வருஷங்கள் ஆனாலும் இன்ன வரைக்கும் நம்மளுடைய அந்த படத்தினுடைய ட்விஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இல்லை. இந்த படம் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2022 ரிலீஸ் ஆன தார். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராஜஸ்தான் பாலைவன பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் திடீர்னு அடுத்தடுத்து கொடூரமான கொலைகளும் கொள்ளைகளும் நடக்குது. ஊரே பயத்தில் இருக்கிறப்போ அந்த ஊருக்கு பழங்கால பொருட்களை வாங்குற வியாபாரி மாதிரி ஒரு நபர் வர்றாரு. அதே நேரத்தில் அந்த கொலைகளை விசாரிக்க ஒரு வயதான போலீஸ் அதிகாரியும் களத்தில் இறங்குறாரு. விசாரணையில் அந்த ஊருக்கு வந்த வியாபாரிக்கும் ஊரில் நடக்கிற சம்பவங்களுக்கும் ஏதோ ஒரு மறைமுக தொடர்பு இருக்கிறது தெரிய வருது. அந்த வியாபாரி நாயகியை சந்திக்கும் போது கதையில் பல ரகசியங்கள் வந்து வெளிவர ஆரம்பிக்குது. இந்த வியாபாரி உண்மையிலேயே வியாபாரம் செய்யத்தான் வந்தாரா அல்லது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் என்ன, ஃபைனலாக வந்து அந்த கொலைக்கான காரணங்கள் கொள்ளைக்கான காரணங்கள் எல்லாத்தையும் நம்முடைய கதாநாயகன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வியாபாரியாக வந்தவனுடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வயசான போலீஸாக நம்முடைய கதாநாயகனும் ஒரு செம்மையாக வந்து மிரட்டி விட்டுருப்பாப்புல. இந்த படத்தினுடைய சீன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன் செம்ம விறுவிறுப்பாக வந்து போகும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஸ்டோரி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். படத்தினுடைய ஒளிப்பதிவுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து இருக்கும். பின்னணி இசை தான் படத்தோட பரபரப்புக்கு ஒரு பெரிய தூணாக வந்து அமைஞ்சிருக்கும். விறுவிறுப்பான சண்டை காட்சி மற்றும் கிளைமேக்ஸில் உண்மை வெளிப்படுற எல்லா சீனுமே வந்து செம சூப்பராகவே வந்து பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படமும் ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படம் தான். இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ யாருமே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. தமிழ் டப்பிங் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2023 ரிலீஸ் ஆன ஹிடிம்பா. இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, ஹைதராபாத் நகரத்தில் அடுத்தடுத்து வரிசையாக பெண்கள் மாயமாக மறைஞ்சு போகிறாங்க. அவங்கள யார் கடத்துறாங்க என்ன ஆனானுங்கன்னு தெரியாமல் போலீஸ் துறையாக திணறுது. இந்த கேஸை விசாரிக்க கதாநாயகன் களத்தில் இறங்குறாரு. அவரோட சேர்ந்து கதாநாயகியும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் கை கோர்க்குறாங்க. விசாரணையை தீவிரப்படுத்தும் போது கடத்தப்படுற பெண்கள் எல்லாருமே சிவப்பு நிற ஆடை அணிஞ்சவங்க அப்படின்னும், இது ஏதோ சாதாரண கடத்தல் இல்லை, இதுக்கு பின்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பழங்குடியின மனித கறி உண்ணும் கூட்டத்தோட பின்னணி இருக்குன்னு கதாநாயகன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போன அந்த லேடி கும்பலுக்குமான தொடர்பு என்ன அப்படின்றத ஃபைனலாக இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் எனக்கு அந்த கதாநாயகனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் படம் பாருங்கள், நீங்களும் ஃபஸ்ட்டு வந்து அதை தான் சொல்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பழங்குடியினர் வரலாற்று பின்னணியில் எடுக்கப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு சூப்பராகவே வந்து எடுத்திருந்தாங்க. செம்ம சூப்பராகவே வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. அந்த சீன்களுக்கான அந்த ஒளிப்பதிவு மியூசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் வந்து ஸ்பீடப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வேறு லெவலான ஒரு த்ரில்லர் படமாக வந்து வந்திருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த லேக்னஸ் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம், ஒரு நார்மலான படம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லா எலமெண்ட்டுமே வந்து இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே ஆஹா ஓடிடிலே கிடைக்குது. ஸோ தமிழ் டப்பிங் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான படம் தான் இதுவும். அடுத்த நாலாவதாக சொல்ல போகிற படம்
படம் 2020 ரிலீஸ் ஆன வால்டர். இந்த படத்தினுடைய கதை என்னன்னா, கும்பகோணம் பகுதியில் ஒரு நேர்மையான அன்பான போலீஸ் அதிகாரியா கதாநாயகன் வேலை பார்த்துட்டு வர்றாரு. அந்த ஊர்ல திடீர்னு புதுசா பிறந்த குழந்தைகளும் சின்ன குழந்தைகளும் வரிசையா மாயமா மறைஞ்சு போறாங்க. இந்த கொடூரமான குற்றத்தை விசாரிக்க கதாநாயகன் களத்துல இறங்குறாரு. அவரோட சேர்ந்து கதாநாயகியும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல உறுதுணையா இருக்காங்க. விசாரணையை தீவிரப்படுத்தும் போது இது வெறும் சாதாரண குழந்தை கடத்தல் கிடையாது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாஃபியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாரு. ஃபைனலி இந்த குழந்தை கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, அந்த மாஃபியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இதை எல்லாத்தையும் நம்மளுடைய கதாநாயகன் போலீஸாக இருந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிபிராஜ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிபிராஜ் படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அப்படின்னா இந்த படம் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காரு. பட் சிபிராஜோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்துக்கிட்ட கதைக்களம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதைக்களம். ஆனால் எடுத்துக்கிட்ட கதைக்களத்துக்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளே பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல சொதப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரபரப்பாக கொண்டு போனாலும் செகண்ட் ஹாஃபில் அங்கன்னு கொண்டு போய் டோட்டல் கதையவே சொதப்பி ஒரு வழியாக படத்தை முடிச்சிருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு போர் அடிக்குதுப்பா, நான் ஏதாவது ஒரு தமிழ் படம் பார்க்கணும், ஒரு போலீஸ் த்ரில்லர் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஆகா ஓகோலாம் சொல்ல மாட்டேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து நான் ஃபைனலாக சொல்ல போகிற படம் 2024 ரிலீஸ் ஆன சாகாஹாரி. இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி என்னன்னா, மலைநாடு பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு எளிய சைவ உணவகம் நடத்துகிற கதாநாயகன் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய குற்ற சம்பவத்தில் சிக்கி போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க முயலும் ஒரு நபர் தற்செயலாக இந்த ஹோட்டலுக்குள்ளே தலைமறைவாராரு. இந்த விஷயத்தை விசாரிக்க வர ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அந்த கிராமத்துக்கு வராரு. அந்த உணவக உரிமையாளரான கதாநாயகனுக்கும் அங்கே ஒளிஞ்சிருக்கும் நபருக்கும் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த போலீஸ் அதிகாரிக்கும் இடையில் ஒரு மன ரீதியான ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஃபைனலி அந்த உணவகத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற நபர் உண்மையிலே யார், அவரை பிடிக்க வந்த போலீஸ் அதிகாரி யார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஹோட்டலுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தான் சீன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி செட் போட்டு ஸோ அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சே ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்ட விதம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு டேரக்டர்லாம் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒரு லோ பட்ஜெட்டில் எப்படி படம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்க்ரீன் பிளே அண்ட் மேக்கிங் இந்த படம் பார்க்கும்போது இருக்கும். இந்த படத்துலையும் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டும் நீங்கள் எதிர்பாராத விதமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். எனக்கு பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த படத்தை வாட்ச் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்களில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த யவனிகா படம் தான். ஆனால் அந்த படம் மலையாளத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்டைட்டிலோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் இந்த 5 படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்றத கண்டிப்பாக நம்மள கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் கிட்டத்தட்ட 8-9 எபிசோடு போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரியான அடுத்து உங்களுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவும் கிரியேட் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் பெரிய சேனலாக இல்லைங்க, சின்ன சேனல் தான். ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளரும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.